மூன்றாம் திருவருப்பதை வாசிக்க கேட்போம். மூன்றாம் அவர்களை இயேசுவின் சிலுவையின் அருகே அவருடைய தாயும் அவருடைய தாயின் சகோதரி இளையப்பா மரியாளும் மகதலேனா மரியாளும் நின்று கொண்டிருந்தார்கள். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பான சீசனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீசனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீசன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டார் என்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மனித மூன்றாவது நாட்டின் தியானத்துக்காக கடந்து சொல்கிறோம். நாம் சொல்ற விதமாக அவர் அதே மொழியிலே சொன்ன வார்த்தை மறுபடியும் நினைவுகிறேன். நமக்கு தமிழிலே அதோ உன் தாய், அதோ உன் மகன், அது உன் மகன், அது உன் தாய். அதை அவர் சொல்லும்போது அட்டாகி பிடி ஹார் இமாக்ஸ் என்று அரபிக் மொழியிலே சொன்ன அந்த வார்த்தை. இந்த மூன்றாவது வார்த்தை நாம் 3 மணி நேர தியானமாக இருக்குது. 1 மணி ஆகிவிட்டது. 11:30, 12:30, 11:30 மணி, 12:30, 2:30 மணிக்குள்ளாக நாம் முடிக்க வேண்டுமாக நான் சுருக்கமாக குறித்த நேரத்துக்கு 3 மணி நேரத்துக்குள் இந்த தியானத்தை நாம் முடிக்க நாங்கள் கடந்துக்கிறோம். ஆயிரம் நாங்கள் ஆகவே அந்த நேரத்துக்கு அந்த வகையிலே இந்த தியானத்தை உங்களுக்கு பயன்படுத்த விரும்புகிறேன். சிலுவை என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். சிலுவையை குறித்து தான் நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். சிலுவையை குறித்து இன்னொரு சில தகவல்களை நான் முதல் பயன்படுத்த விரும்புகிறேன். முதலாவதாக 1959 இடத்திலே உலகத்திலே மிக உயரமான சிகரமாகிய எவரெஸ்ட் சிகரத்தை 2 பேர் முதலாக ஏறினார்கள். நியூசிலாந்து சேர்ந்த எட்மண்ட் ஹில்லரி என்பவரும் பஞ்சாப் மாநிலத்தைச் சேர்ந்த டென்சிங் என்பவரும் 2 பேரும் அந்த இமாலய சாதனையை முடித்த ஒருபாடு உலகத்தின் மிக உயரமான அந்த சிகரத்திலே ஏறினொருபாடு எட்மண்ட் ஹில்லரி ஒரு கிறிஸ்தவராக இருந்தார். அவர் செய்த காரியம் என்னவென்றால், அந்த உயரமான இடத்திலே ஏறின உடனே இந்த இமாலய சாதனையை செய்து முடிப்பதற்கு எனக்கு கிருபை அளித்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லி முதலாக ஏறினவர் ஒரு சிலுவையை அந்த சிகரத்திலே நாட்டி முழங்கால் படியிட்டு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினாராம். டென்சிங் புத்த மதத்தைச் சேர்ந்தவராக இருப்பதனாலே ஒரு சிறிய குழியை தோண்டி புத்த பகவானுக்கு நன்றி செலுத்தினார். ஆகவே சிலுவைக்கு அவ்வளவு மகத்துவம் இருக்கிறது. உலகத்தில் உள்ள 52 நாடுகளை ஆட்சி செய்த பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம், இங்கிலாந்து தேசத்தைச் சேர்ந்த பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் என்று சொல்லப்படுகிற அந்த தேசத்தை ஆட்சி செய்த விக்டோரியா மகாராணியுடைய கிரீடத்திலே சிலுவை இருக்கிறது. ஆகவே இப்படிப்பட்டதான் அந்த சிலுவைக்கு ஒரு மகிமை இருக்கிறது. அந்த சிலுவையின் மகிமையை உணர்ந்தவர்களாக அந்த சிலுவையில் மரித்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நான் நினைவுக்கு சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். மூன்றாவது வார்த்தை யோவான் 19:26-27 சொல்வதற்காக இந்த வார்த்தையிலே 3 பேர் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள். ஒருவர் குறிப்பிடுகிறார், முதலாவது வார்த்தை மோனாலாக், 2வது வார்த்தை டயலாக், 3வது வார்த்தை கான்வர்சேஷன் என்று குறிப்பிடுகிறார். முதலாவது வார்த்தை அவரே பேசின வார்த்தை, 2வது வார்த்தையில் 2 பேர் சம்பந்தப்பட்டிருக்கிறார், கல்வனும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும். 3வது வார்த்தையில் 3 பேர் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் யோவானும் மரியாவும். ஆகவே இது ஒரு கான்வர்சேஷன். ஆகவே இயேசு சொன்ன வார்த்தை அதோ உன் மகன், அதோ உன் தாய். தாய் என்று மரியாதை குறிப்பிட்டு அவர் சொன்னாலும் கூட தாயாகிய மரியாதை அவர் அம்மா என்று அழைத்ததே இல்லை. அதற்காக அவர் மரியாதை புறக்கணித்து விட்டார், மதிக்கவில்லை என்று அர்த்தம் அல்ல. அம்மா என்ற வார்த்தையை அழைக்காமல் ஸ்திரீயே என்றுதான் அவர் குறிப்பிடுகிறார். எருசலேமிலே அவர் தங்கியிருந்த போது தகப்பனும் தாயும் மரியாதையும் தெரியாமல் வந்திருக்கிறார்கள். பிறகு மரியாதை பெற்றோட தாயும் தாயாகி நான்
தகப்பனாய் நான் இதை தேடணும் என்று சொல்கிறேன். எனக்கு யார் தாய் தந்தை என்று அதை குறிப்பிட வாக்கி நான் வந்திருக்கிறோம். அதோட மாத்திரமல்ல, உன் தாயும் உன் தாய் பார்த்து கொண்டிருக்கிறான்னு சொல்லி பார்க்கும்போது யார் என்னுடைய தாயை வளர்க்கிறோம். ஆகவே அவர் மரியாதை ஒருபோதும் அம்மா என்று அழைத்ததே இல்லை. இப்பொழுதும் கூட அம்மா என்று அழைக்காமல் ஸ்திரீயே என்றுதான் மரியாதை குறிப்பிடுவது அவர் மரியாதை அவமதித்ததன் அடையாளம் அல்ல. அதற்கும் ஒரு காரணம் இருக்குது. ஸ்திரீயே ஏனென்றால் பூலோகத்துக்குரியது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோ பரலோகத்துக்குரியது. அவர் பிதாவினுடைய குமாரனை தவிர மரியாள் பெற்றெடுக்க அவர் ஒரு கருவியால் பயன்படுத்தப்பட்ட ஒரு பூலோகத்துக்குரிய தாயை தவிர ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆகவே தான் அவருடைய ஸ்திரீயை என்று அழைக்கிறார். பொது இடத்திலும் அவர் ஸ்திரீயை என்றுதான் தாய் என்று அழைத்ததில்லை. ஆனால் யோவான் தாய் என்று கூறுகிறார். இந்த காலத்தில் நாம் கவனிக்க வேண்டியது என்னவென்றால், பூலோகத்துக்குரிய தன்னுடைய தாயை அவர் நிர்கதியாக அனாதையாக விட்டுவிடாமல் அந்த தாயை பராமரிப்பதற்காக தன்னுடைய சீடனை அவர் பொறுப்பேற்றுக் கொள்ளும்படியாக பொறுப்பு கொடுக்கிறார். ஆகவே இயேசு தன்னுடைய தாயாகிய பூலோகத்துக்குரிய தாயாகி நெருக்கடியாக விட்டுவிடாமல் ஒரு பொறுப்பாக அவர் கவனித்துக் கொள்ளும்படியாக தன் விசேஷனுக்கு அந்த கட்டளை கொடுக்கிறார். இரண்டாவதாக மரியாதை பார்க்கும்போது, மரியாதை காபிரியல் தூதனால் சொல்லப்பட்ட போது ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டார். ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த மரியாதை இன்றைய தினத்திலே அவள் எப்படி இருக்கிறாள் என்று பார்க்கிறது. மனம் உடைந்த நிலைமையிலே திகில் சூழ்ந்து வேதனையோடு தன்னுடைய மகனை இப்படி சித்திரவதை செய்கிறார்கள் என்று வருத்தத்தோடு பாரத்தோடு உடைந்த இதயத்தோடு கண்ணீரோடு அவள் சிலுவையின் மண்டியில் அடியிலே இருக்கிறார். திகில் சூழ்ந்த நிலையிலே இருக்கிறார். அதே சமயம் சிமியோனின் தீர்க்க தரிசனமும் அந்த நேரத்தில் எழுதுவது, உன் ஆத்துமாவை ஒரு பட்டயம் உருவி போகும். 8ஆம் நாளிலே அந்த குழந்தையை சிமியோன் கருத்தில் கொடுக்கும்போது உன்னுடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்று இயேசு குழந்தையை கையில் என்று சொன்ன அந்த சிமியோன் தீர்க்க தரிசனமாக மரியாதை பார்த்து சொன்ன வார்த்தை, உன்னுடைய ஆத்துமாவை ஒரு பட்டயம் உருவி போகும். அந்த காரியம் இப்பொழுது நிறைவேறும். ஆகவே என் மகனை கொள்ளாதீர்கள், அவர் எந்த தவறும் செய்யவில்லை என்று சிறுவில் அறைந்தவர்களை சிறுவில் அறையப்பட்டவர்களை குறித்து அவர் தடுக்காமல் தேவனுடைய சித்தம் நிறைவேறுவதற்காக இயேசுவின் மரணத்துக்கு தடை செய்யாத தாயாக, அதை பார்த்து கண்ணீர் விடுகிற ஒரு தாயாகத்தான் இருந்தாலே தவிர தேவனுடைய சித்தத்துக்கு இடையூறாக இல்லை. தேவனுடைய சித்தம் எதுவோ அதை நிறைவேறும். ஆகவே அப்படிப்பட்ட நிலைமை. மூன்றாவதாக யோவானை பார்க்கும்போது, யோவான் மற்ற சீசர்கள் எல்லாம் ஓடிவிட்டார்கள். ஆனால் யோவான் ஓடிப்போவதில்லை. பேதுருவும் கூட ஓடிப்போது. இயேசு தன்னுடைய பூலோகத்துக்குரிய வாழ்க்கையை 12 பேரை தெரிவு செய்த போது 3 பேரை அவர் அதிகமாக நேசித்தார். பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் அவர் அதிகமாக நேசித்தார். ஆகவே அவருடைய 12 சீசர்கள் இருந்தாலும் அவருடைய இன்னர் சர்க்கிள், அவருடைய உள்வட்டத்துக்குள் இருக்கிற சீசர்கள் 3 பேர், பேதுரு, யோவான், யாக்கோபு. அந்த 3 சீசர்கள் ஆகிய யோவான் இப்பொழுது ஆண்டவருடைய சிலுவையின் மடிவுக்கு ஆண்டவருடைய இறுதி நேரம் வரையும் இறுதி மூச்சு வரையும் அவரோடு கூட இருந்தவனாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆகவே யோவான் மட்டும் சிலுவையில் அறிந்தார். நமக்கு ஒரு வேத வசனம் இருக்கிறது, முடிவு பரியந்தம் நிலைநிற்பவனே ரட்சிக்கப்படுவான். முடிவு பரியந்தம் நிலைநிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ஆகவே இயேசுவின் வாழ்க்கையின் முடிவு வரையிலும் இருந்த ஒரே சீடன் யோவான் என்று நாம் பார்க்கிறோம். அது ஒரு மாற்றமல்ல. இந்த வசனத்தின் மூலம் அவன் தாப்பனையும் தாயையும் கணம் பண்ணுவாயாக. உன்னிடத்தில் நீ அன்புருவோ கணித்தும் அன்புருவாய் என்று ஆகும். அதோடு கூட ஆனதை பாகனுடைய மதன் உன் தாப்பனையும் தாயையும் கணம் பண்ணுவாங்க. மனுஷகுமாரன் தன்னுடைய பூலோகத்துக்குரிய தாயை கைவிடாமல் அதற்கு ஒரு பாதுகாவலை ஆயத்தப்படுத்துவதாக கடந்து செல்வதை நாம் பார்க்கிறோம். இதை சிந்தித்து பார்க்க வேண்டும். இயேசுவுக்கு பிறகும் மரியாதை அனைவரை பெற்றெடுத்தார், சகோதரர்களை பெற்றெடுத்தார், சகோதரர்கள் இருந்தார்கள். அந்த சகோதரர்களிடத்தில் அந்த தாயை ஆண்டவர் கொடுக்கவில்லை. மாறாக தன்னால் தெரிந்திருக்கப்பட்ட ஒரு சீசருக்கு அந்த தாயை ஒப்புக் கொடுத்தார். ஏனென்றால் அந்த சீடர்கள் அங்கே இல்லை. அவர்கள் எருசலேமிலே அப்பொழுது இல்லை.
இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படும் போது இயேசுவோடு கூட பிறந்த சீடர்கள் அங்கு இல்லை, அவர் காணப்படவில்லை. அவர்களும் அவர்களை விசுவாசிக்கவில்லை, எருசலேமில் இல்லை, அவர்களை விசுவாசிக்கவும் இல்லை. ஆகவேதான் ஆண்டவர் தான் அதிகமாக நேசித்த தன்னுடைய மார்பிலை சார்ந்து படுத்து உறங்கினார். அது கேட்டு அந்த கேள்வி கேட்ட அந்த சீடனிடத்திலே தான் அதிகமாக நேசித்த அந்த 3 பேரிலும் அதிகமாக நேசித்த சீடனாகிய யோவானிடத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆண்டவரின் இந்த செயல் நமக்கு அறிவுறுத்தலை கொடுக்கிறது, ஒரு கட்டளையையும் கொடுக்கிறது. அதாவது, உன் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவார். பூமியிலே நாம் உலகிலே நீண்ட நாட்கள் வாழ்வதற்கு சில காரியங்கள் உண்டு. கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுஷ் நாட்களை பெருக பண்ணும். ஆகிய இந்த உலகத்திலே வாழ்வதற்கு கர்த்தருக்கு பயந்தால் நம்முடைய ஆயுஷ் நாட்கள் நீடித்து கொரோனா கூட நம்முடைய ஆயுளை குறித்து முடியாது. நாம் தேவனுக்கு பயந்தவர்களாக ஜீவிக்கும் போது அது நம்முடைய ஆயுஷ் நாட்களை பெருக பண்ணும். இன்னொரு காரியம், இந்த உலகத்தில் நீண்ட நாட்கள் வாழ வேண்டுமானால் உன் தாப்பனையும் தாயையும் கணவன். பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு உன் தாப்பனையும் தாயும் கணவன். 10 கட்டளைகள் அது ஒன்றாம் 5வது கட்டளையாக உன் தாப்பனையும் தாயும் கணவன். அந்த வகையிலே ஒருவேளை பூலோகத்துக்குரிய தாயால் மரியாதை இருந்தால் அவளை கைவிட்டு விடாதபடி, அவள் புறக்கணிக்கப்படாதபடி அவளை பராமரிப்பதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு சீடனை ஆயத்தப்படுத்துகிறார். இதுவும் நமக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. சிலுவை அருகே வந்த யோவானை ஆண்டவர் கனப்படுத்துகிறார். சிலுவை அண்டையில் நம்பி வந்து நிற்கையில் தெரியுமா, பாவம் நீங்கி நான் வாழ்வடைந்தேன். சிலுவை அருகே யோவான் இருந்ததினாலே ஆண்டவர் அவனை கனப்படுத்துகிறார். ஆண்டவர் அவனுக்கு ஒரு பொறுப்பை கொடுக்கிறார். அதே போல சிலுவை அண்டையிலே நீ வருவாயானால் ஆண்டவர் உன்னை கனப்படுத்துவார். ஆண்டவர் உனக்கு ஒரு பொறுப்பையும் கொடுப்பார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, ரெஸ்பான்சிபிலிட்டி, கடவுள் நமக்கு ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார். சிலுவை அண்டை வருகின்ற போது ஆண்டவர் பொறுப்பு கொடுக்கிறார். ஆலயத்திலே ஆண்டவர் நமக்கு ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார். அந்த பொறுப்பை தட்டி கழிக்காதபடி அந்த பொறுப்பை செயல்படுத்த வேண்டிய நம்முடைய கடமையாக இருக்கிறது. ஆகவே அதோ உன் மகன், அதோ உன் தாய். அதே போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீசனை பார்த்து அதோ உன் தாய் என்று சொன்னார், தாயை பார்த்து அதோ உன் மகன் என்று சொன்னார். அதே போலவே நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்ல முடியும், அதோ அவன் உண்மையான கிறிஸ்தவன், அதோ அவள் மெய்யான கிறிஸ்தவன், அவள் உண்மையான கிறிஸ்தவன், உண்மையான கிறிஸ்தவன் என்று ஆண்டவர் நம்மை சுட்டி காண்பிக்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. ஆண்டவர் யோவானை பார்த்து ஒரு பொறுப்பை கொடுக்கிறார். மரியாதை பார்த்து தைரியமாக இருப்பதற்கு அடையாளமாக அவர் உனக்கு நான் நிற்கதியாக உள்ளேன், உன்னை கைவிடவில்லை, உன்னை அனாதையாக விடவில்லை, உன்னை பராமரிப்பதற்காக உன்னை ஆயத்தப்படுத்தி இருக்கிறேன், உன்னை சீரடை என்று ஆண்டவர் கூறுகிறார். அதேபோல நீங்களும் மற்றவர்களுக்கு பொறுப்பாக இருக்கும்படியாக, மற்றவர்களை கவனிக்கும்படியாக, மற்றவர்களுக்கு சாட்சியாக இருக்கும்படியாக ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார். அதோ உன் மகன். அதே போல ஆண்டவர் உன்னை பார்த்து அதோ உன் மகன் என்று யோவானை மரியாதை சொன்னவனால் அதோ உனக்கு ஒரு பொறுப்பை கொடுக்கிறேன். அது திருச்சபையிலும் இருக்கலாம், அல்லது சமுதாயத்திலும் இருக்கலாம், அது குடும்பத்திலும் கூட இருக்கலாம். அந்த பொறுப்பை நாம் உதாசீனப்படுத்தாதபடி நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே இந்த வசனத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம், உன் தாப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவார். முதிர் வயதாகும் போது அவர்களை நீ அசத்தை பண்ணாதிருப்பாயாக. ஏனென்றால் நீ கனப்படுத்து, உன் வாழ்நாட்கள் பூமியை நீட்டிருக்க அவரை கனப்படுத்து, அதை ஆண்டவன் செயல்படுத்தி காட்டினார் என்பதை நாம் இந்த வசனத்தின் மூலமாக கற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறோம். ஆகவே பிரியமானவர்கள்,
அருமையான பிள்ளைகளே, வயதான உங்கள் பெற்றோரை கனப்படுத்துவாயாக, உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதற்கு ஆண்டவரே ஒரு எடுத்துக்காட்டாக இருந்திருக்கிறார். ஒருபோதும் ஆண்டவர் உங்களை கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. மரண தருவாயிலும் கூட தன் தாயை நினைவு கொண்டு தாய்க்கு ஒரு அடைக்கலத்தை அவர் உருவாக்கி கொடுத்ததை பார்க்கும்போது நாம் என்ன சொல்கிறார்கள்? இன்றைய தினத்திலே அநேக முதியோர் இல்லங்களை பார்க்கிறோம். முதியோர் இல்லங்களை பார்க்கும்போதெல்லாம் என் சிந்தனைக்கு வருவது, இந்த முதியோர்கள் இந்த இல்லத்தில் வருவதற்கு காரணம் தான். ஒரு முதியோர் இல்லத்திலே ஒரு வாக்கியத்தை வைத்திருந்தார்கள். கோழி குடித்து குஞ்சு சாகாது என்று சொல்வார்கள். அதே போல அந்த வசனத்தை, அந்த வார்த்தைக்கு அடையாளமாக அந்த வார்த்தை அந்த இல்லத்தில் நுழைவதற்கு ஒரு காரணமாக, ஒரு அடையாளமாக, ஒரு அறிவுறுத்தலாக இருந்தது. குஞ்சு மிதித்து முடமாகி போன கோழிகள் என்று அந்த முதியோருடைய இல்லத்தினுடைய என்ட்ரன்ஸிலே ஒரு வார்த்தை இருந்தது. குஞ்சு மிதித்து முடமாகி போன கோழிகள். அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், பிள்ளைகளால் கைவிடப்பட்டு நெருக்கடியான முதியோர் பெற்றோர்கள் என்பது அதனுடைய மறைவான அர்த்தமாக இருக்கிறது. அதே போல முதியோர் இல்லங்கள் இருப்பதின் அடையாளம் பிள்ளைகள் தங்கள் பெற்றோரை கனப்படுத்த தவறுவதின் அடையாளம். முதியோர் இல்லங்கள் பெறுகிறதின் அடையாளம் பிள்ளைகளாகிய தங்களுடைய பெற்றோரை கைவிட்டதின் அடையாளம். இங்கிலாந்து தேசத்திலே மேற்படிப்பதாக பார்க்கும்போது அநேக ஆலயங்களை சந்தித்தேன். அப்பொழுது ஒவ்வொரு ஆலயமும் ஒரு சேவையாக ஒரு முதியோர் இல்லத்தை நடத்தி வருவதை நான் பார்க்க முடியும். அது பெரிய சேவை, ஒரு மகத்தான சேவையாக இருந்தாலும் அது கிறிஸ்துவின் கரிசனையை செயல்படுத்த தவறின பிள்ளைகளை சுட்டிக்காட்டும் அடையாளமாக. இந்த திருச்சபைகள் முதியோரை பராமரிக்கிறது என்றால் அந்த முதியோருடைய பிள்ளைகள் அவர்களை கவனிக்க தவறுதல் அடையாளமாக திருச்சபையானது அந்த முதியோரை கவனித்துக் கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த வசனத்தின் மூலமாக நான் கற்றுக்கொள்ள முடியுது. மரண தருவாயிலும் தன் தாய் நிற்கதியாக அனாதையாக இருந்து விடக்கூடாது என்பதற்காக தன்னுடைய சீடர்கள் ஒருவனை மகனாக ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கட்டளையை நாம் பார்க்கிறோம். அதை போல நானும் கூட இந்த நேரத்தில் உன் தாயை கைவிடாதே, உன் தகப்பனை கைவிடாதே, அவர்களை பராமரிப்பதன் மூலமாக உன்னுடைய ஆயுசு நாட்கள் இந்த உலகத்திலே அதிகமாக இருக்கும் என்பதையும் மறந்து கொள்ளாது. அதோ உன் தாய், அதோ உன் மகன். பராமரிப்பின் அடையாளம், கரிசனையின் அடையாளமாக ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நாம் நினைவில் கொண்டு நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கை தொடங்க ஆண்டவர் நமக்கு உறுதி செய்கிறார். நாம் மீண்டுமாக ஆண்டவருக்கு நன்றி செலுத்த பாமாடுகிறே 118வது பாடலை பாடவும். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்ற வசனத்துக்கு அடையாளமாக துயருற்ற வேந்தரே, சிலுவை ஆசனதே, நோவால் வாடும் முகத்தை இருள் திரை மூடிட்டு எண்ணிறந்த துன்பம் நீர் மௌனமாக சகித்தீர் என்ற முதல் 3 கவிகளை பார்ப்போம்.
சபையார் அமர்வோம். 4ஆம் திருப்பலிக்குரிய வாசிக்க கேட்போம். அதன் பிறகு 4ஆம் வசனத்துக்குரிய அருளுரை பகிர்ந்து கொள்ளலாம். அந்த வழியாய் கடந்து போகிறவர்கள் தங்கள் தலைகளை திருப்பி தேவாலயத்தை இட்டு 3 நாளைக்குள்ளே கட்டுகிறவனே உன்னை நீயே ரட்சித்துக்கொள், நீ தேவனுடைய குமாரானால் சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று அவரை தூசித்தார்கள். அப்படியே பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் மூப்பரும் பரிகாசம் பண்ணி மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சித்துக்கொள், தானும் இல்லை, இவன் இஸ்ரவேலின் ராஜாவானான், எப்பொழுது சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும், அப்பொழுது இவனை விசுவாசிப்போம். தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொல்லி தேவனுடைய நம்பிக்கையாய் இருந்தானே, அவர் இவனை பிரியமாய் இருந்தால் இப்பொழுது இவரை ரட்சிக்கட்டும் என்றார்கள். அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்ட கள்ளரும் அந்தபடி அவரை நிறுத்தார்கள். 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டேன் என்று அர்த்தமாம். ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, நீர் மொழிந்த வார்த்தைகளை கொடுத்து 3 வார்த்தைகளை கொடுத்து தியானித்து 4ஆவது வார்த்தை கடந்து செல்கிறோம். மொழிந்த 7 வார்த்தைகளிலே மிகவும் வேதனையான வசனமாக இதை நாம் பார்ப்போம். இதன் மூலமாக என்னோட பேசும் ஆகியவர்களாமே அதனுடைய அர்த்தத்தை பேசுவோம். நான் சொன்ன விதமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன அரேமிக் வார்த்தையிலே இதே ஒரு வார்த்தையை மாத்திரம் அரேமிக் மொழியிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஏழு லாமா சபக்தானி. இதேதான் இப்படி இதே வார்த்தையை தான் ஆண்டவரும் அந்த நாளில் கூறுகிறார். அதனுடைய அர்த்தத்தை நமக்கு கூறியிருக்கிறார்கள். என் தேவனே என்னை கைவிட்டேன். 6ஆம் மணி முதல் 9ஆம் மணி வரை அந்தகாரம் சூழ்ந்த அந்த நேரத்திலே இந்த வார்த்தையை சொல்கிறார். அதாவது இந்திய நேரப்படி 12 மணியிலிருந்து 3 மணி வரையிலும் இருள் சூழ்ந்து சூரியன் ஒளியை விடாமல் இருந்து அந்தகாரம் சூழ்ந்து அந்த நேரத்தில் இந்த வார்த்தையை ஆண்டவர் குறிப்பிடுகிறார். இந்த அந்தகாரம் சூழ்ந்த வேளையில் தான் இந்த வார்த்தையும் அவர் சொல்கிறார். பாவம் என்பது இருளோடு சம்பந்தப்பட்டது. இந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்லுகின்ற வார்த்தையை ஆரம்பிக்கும் போது பிதாவே இவர்களுக்கு மணியும் தாங்கள் செய்வது என்பதை அறியாத பிதாவே என்று அழைத்தவர். முடிக்கும் போது பிதாவே உங்கள் கரங்களில் என் ஆவியை கொடுக்கிறேன் என்று பிதாவே என்று சொன்னவர். இந்த வார்த்தையில் மாத்திரம் என் தேவனே என்று சொல்றார். என் பிதாவே என்று அவர் சொல்லாதபடி என் தேவனே என்று சொல்வது காரணம் இல்லை. பிதாவே என்று அழைக்காமல் தேவனே என்று அழைத்ததே காரணம் இல்லை. ஒருவேளை நாம் இதை சிந்தித்து போகலாம். எத்தனை பேர் இதை யோசித்திருக்கிறோம் என்று தெரியாது. அநேக குட் ஃப்ரைடே நல்ல வெள்ளி ஆராதனையை நாம் பங்கு பெற்றுக்கொள்கிறோம். அநேக வருடங்களாக நாம் இந்த தியானத்தை கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறோம். ஒருவேளை நீங்கள் கேட்டிருக்கக்கூடும், ஏன் வித்தியாசம்? இந்த இடத்தில் நாம் பார்க்கும்போது மனிதன் ஒரு துன்பத்தை அனுபவிக்கும் போதோ அல்லது கஷ்டத்தில் பாட அனுபவிக்கும் போதோ ஒரு ஆபத்தை சந்திக்கும் போதோ கடவுளே என்று கதறுவதை நாம் அறிந்திருக்கிறோம். அதிக பாடுகளின் மத்தியில் இருக்கும்போது தேவனே ஏன் என்னை கைவிட்டீர், ஏன் தான் என்னை துன்புறுத்துகிறாரோ என்று புலம்புவதை நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆகவே மனித சுபாவங்கள் கடவுளை நோக்கி துன்பத்தின் மத்தியிலே, துயரத்தின் மத்தியிலே, வேதனையின் மத்தியிலே, ஆபத்தின் மத்தியிலே கடவுளே என்று நாம் கூப்பிடுவதைப் போல இப்பொழுது கடவுளின் குமாரன், மனுஷகுமாரன், தேவகுமாரன் தன்னுடைய தந்தை கொடுத்து மனுஷீக வார்த்தையாக கடவுளே என்று கூப்பிடுவதைப் போல தேவனே என்று கூப்பிடுகிறார். அவர் பிதாவினுடைய குமாரன் தான், அது சந்தேகம் இல்லை. ஆனாலும் கூட இந்த வார்த்தையை சொல்லும் போது மனுஷீகமான வார்த்தையாக தேவனே என்று கூப்பிடுகிறார். தேவனாக இயேசு கிறிஸ்துவை குறித்து சிந்திக்கும் போது சற்று விளக்கமாக கவனிக்கும் போது
அவருடைய வாழ்க்கையானது மனுஷியமும் தெய்வீகமும் கலந்த வாழ்க்கை. ஏற்கனவே நம்முடைய நான் குறிப்பிட்டவனமாக மனுஷியமும் அவரிடத்திலிருந்து தெய்வீகமும் அவரிடத்திலிருந்து மனுஷியமும் இருக்கு. ஏனென்றால் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியால் உட்பிடிக்கப்பட்டதுனாலே தெய்வீக வல்லமையும் தெய்வீக பிரசனம் இப்பொழுது இருந்தது. அதனால் தான் காற்றையும் கடலையும் அவரால் அமர்த்த முடிந்தது, பிசாசுகளை விரட்ட முடிந்தது, 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 பேரை பூசிக்க முடிந்தது, மரித்து போன லாசருவையும் யவூரத்தின் மதுரையும் அவர் உயிரோடு நாயும் இருந்ததையும் உயிரோடு எழுப்ப முடிந்தது, தொழு நோயாளி சுகமாக்க முடிந்தது, பார்வையற்றவர் பார்வை கொடுக்க முடியும். இதெல்லாம் மனுஷீகமான தெய்வீக தன்மை அவரிடத்தில் இருந்ததுனால இவரை செய்தவும் முடிந்தது. ஆனால் அதே சமயம் அவரிடத்தில் மனுஷியமும் இருந்தது என்றே நான் அவர்களுக்கூடாது. அவர் கல்லெறிந்து கொள்ளப்பட்டுதான் அவர் மறைந்து போனார்கள் பார்க்கிறோம். களைப்பாடிந்து கப்பலின் பெண்ணிட்டு தூங்கிக் கொண்டிருந்தார்கள் பார்க்கிறோம். கடவுள் தூங்க மாட்டார், எந்த தெய்வமும் தூங்காது. இஸ்ரவேலுக்காக உறங்குவதுமே தூங்குவதில்லை. மற்ற மார்க்கத்திலும் கூட கடவுளாக நம்பக்கூடியவர் கடவுள் ஒருபோதும் உறங்க மாட்டார். பொதுவாக சொல்லுவோம் ஆனால் இலக்கியத்திலே கடவுளுடைய கண்கள் ஒருபோதும் இமைக்காதுன்னு சொல்றாங்க. கண் இமைக்காது, கண்கள் திறந்து கொண்டே இருக்கான்னு சொல்வார்கள். கடவுளுக்கு சில நிலைமைகள் இருக்கின்றன. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கண்ணீர் விடுகின்ற போது அது மனுஷனுக்குரிய தன்மையாக இருக்கும். கண்ணீரை துடைக்கக்கூடிய ஆண்டவர், ஆனால் கண்ணீர் விடுகிறார். அப்படி என்றால் மனுஷிய தன்மை. அவர் விசுவாசனால் சோதிக்கப்படுவதற்கு முன்னர் 40 நாள் கழித்து அவர் பசி உண்டாயிற்று. கடவுளுக்கு பசி இருக்காது, ஆனால் ஆண்டவராகிய இயேசுவுக்கு பசி ஏற்பட்டது. இப்படிப்பட்ட மனுஷிய தன்மைகள் சோர்வு இருந்தது, ஏன் கோபமும் கூட வந்தது. எருசலேம் தேவாலயத்தை கல்லர் முறையாகிய போது சபைக்கு உண்டு ஜனங்களை கட்டும் போது அவருக்கு கோபமும் இருந்தது. ஆண்டவர் கருணை உள்ளவர், தெய்வீகத்தவர், தேவன் கரிசனை உள்ளவர், அன்புள்ளவர், சாந்தமுடையவர் எல்லாம் பார்ப்போம். ஆனால் இப்படிப்பட்ட தன்மையை பார்க்கும்போது அவருக்கு மனுஷிக தன்மை. ஆகவே தான் இந்த வசனத்தை சொல்லுகின்ற போது அந்தகாரம் சூழ்ந்த போது மனுஷனுடைய அநேக பாவங்களும் அவர்கள் சுமத்தப்பட்ட போது, நம்முடைய அனைத்து பாவங்களும் அவர்களுக்கு சுமத்தப்பட்ட போது அந்த பாவத்தை பார்க்க முடியாமல் பிதாவாகிய தேவன் தன் முகத்தை திருப்பிக் கொண்டார். ஆகவே தன்னுடைய பிதா தன் மீது விழுந்திருக்கிற, தன் மீது சுமத்தப்பட்டிருக்கிற பாவத்தை பார்க்க முடியாமல், நம்முடைய அருவருக்கு பார்க்க முடியாமல் புனிதமுள்ள தேவன், பரிசுத்தமுள்ள தேவன் தன் முகத்தை திருப்பிக் கொண்டதினாலே அவருடைய குமாரனாகிய தேவன், மகனாகிய இயேசு, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். அது தற்காலிகமானதுதான். தற்காலிகமாக பிதாவாகிய தேவன் தன்னுடைய முகத்தை திருப்பிக் கொண்டதினாலே அந்த தற்காலிகமான அந்த நேரத்திலும் வேதனையினாலே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று உணர்வதை நாம் பார்க்கிறோம். இதுதான் காரணம். இந்த வார்த்தையை சொல்லும்போது அவர் ஒரு மனிதனாகவே சிலுவையிலே தூங்குகிறார். மனுஷிக தன்மை அவர் அதிகமாக ஆட்கொண்டிருக்கிறார். மன்னிக்கும் தன்மை முதல் வசனத்தை சொல்லுகின்ற போது இருக்கும்போது தெய்வீக தன்மை அவர்களுக்கு அதிகமாக இருக்கிறதுனாலே எல்லாரையும் மன்னித்தார். ஆணி எடுத்தவனை மன்னித்தார், சிறையில் அடைந்தவனை மன்னித்தார், காரியம் ஒன்றை எல்லாவற்றையும் மன்னிக்கக்கூடிய தன்மை மனுஷிக தன்மை. டு ஃபர்கிவ் இஸ் டிவைன் என்று சொல்வார். அதாவது மன்னிப்பு என்பது தெய்வீக லட்சணம், தெய்வீக குணம். டு எர்ன் இஸ் ஹியூமன், பாவம் செய்து மனிதனுடைய சுபாவம், மன்னிப்பது தேவனுடைய சுபாவம் என்று சொல்வார். அவருமாக இந்த நேரத்தில் அந்த பாவங்கள் மனுக்குலத்தினுடைய பாவங்கள், உலகத்தின் பாவங்கள் அவர் மீது சுமத்தப்பட்டதுதான். நமக்காக அவர் பாவம் நிவாரணமாக நாம் பார்க்கிறோம். பாவம் இல்லாத அவரை நமக்காக பாவம் மாற்றினார் என்ற வசதியை நாம் அறிவோம். அப்படி இருந்ததுனால்தான் மனுஷீக தன்மை மிகுந்ததுனால ஒரு மனிதனை போல கத்திருக்கிறார். என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். இந்த நேரத்தில் இயேசு ஆறுதலுக்காக அவர் சொன்ன வசனம் சங்கீதம் 22 இருக்கிறார். அந்த 22ஆம் சங்கீத வாசிக்கிறவர்கள் இதே வார்த்தை, என் தேவனே என் கைவிட்டீர். ஆகவே இந்த துயரமான நேரம், வேதனையான நேரத்தில் தன்னை ஆறுதல் படுத்திக் கொள்வதற்காக ஜனங்கள் சொல்லியிருக்கிறார். அந்த 22ஆம் வசனத்தை நினைவு மூலமாக இந்த வார்த்தையை அவர் குறிப்பிட்டார். ஏன் அந்த காலம் சூழ்ந்தது என்று நாம் பார்ப்போமேயானால், இருள் பாவத்தோடு சம்பந்தப்பட்டது. மனு குலத்தின் பாவம் தன் குமாரன் மேல் சுமத்தப்படுகிறது. அந்த காட்சியை காணாமல் பிதா மனதில் இருக்கிறார். பாவம் என்றால் இருள்.
ஆகவே இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். பாவத்தில் இருக்கக்கூடிய மக்கள் ஒரு வெளிச்சமாக இயேசுவை கண்டார்கள். நான் உலகத்தில் இருக்கிற உலகத்துக்கு ஒளியாயிருக்கிறேன். ஆகவே அந்தகாரம் சூழ்ந்ததின் நோக்கம் ஏன் நிகழ்ந்தது என்றால், வானத்தையும் பூமியையும் படைத்த தேவன் பரிசுத்தமுள்ள தேவனாய் இருப்பதனாலே, தன்னுடைய குமாரன் மேல் பாவம் சுமத்தப்பட்டதுனாலே அந்த பாவத்தை, அந்த காட்சியை காணாமல் அவர் மறைந்து கொண்டார். அதோடு கூட அந்தகாரமும் சூழ்ந்தது. உலகத்தை தற்காலிக பாவத்தை அவரால் பார்க்க முடியவில்லை. இந்த பாவத்தை தன்னுடைய குமாரன் மேல் பாவம் சுமத்தப்பட்டதையும் தன் குமாரன் பாவத்தினாலேயே பரிசுத்தப்படுவதையும் அவரால் பார்க்க முடியவில்லை. இயேசுவின் வாழ்க்கையிலே கைவிடுதல் என்பது பொதுவானது. ஜனங்கள் அவரை கைவிட்டார்கள், சீசர்களும் அவரை கைவிட்டார்கள். அவருடைய வாழ்க்கையிலே கைவிட்ட காரியங்கள் நிறைய இருக்கின்றன. அதையெல்லாம் மனுக்குலத்தின் பாவம் ஆண்டவர் இயேசுவிற்கும் பிதாவுக்கும் உள்ள உறவை துண்டித்து விட்டது. தற்காலிகமாக அந்த பாவம் ஆண்டவரால் ஜனங்கள் அவரை கல்லெறிய முடியாது நாம் பார்க்கிறோம். சுவிசேஷ பாடங்களை நாம் கவனமாக பார்க்கிறோம். சீசர்கள் அவரோடு உண்டு உறங்கினார்கள், அவருடைய அற்பத்தை நேரில் கண்டார்கள், அவரும் கூட ஓடி போயிருக்கிறார். ஆக இயேசு புறக்கணிக்கப்படுவது அல்லது கைவிடப்படுவது உலகக்கூடிய வாழ்க்கையில் ஏதோ சமயத்தில் நிகழ்வல்ல. அது அவருடைய வாழ்க்கையிலே அவ்வப்போது நடந்த நிகழ்வு தான். கடைசி நேரத்தில் அப்படிப்பட்ட நிகழ்வு கைவிடப்பட்ட நிலையில் என் தேவனை ஏழை என்று நாம் சிந்தித்து பார்க்கிறோம். இவரே தேவனுடைய குமாரன். தேவனுடைய குமாரனை கடவுளை நோக்கி கடவுளை கைவிடுவாரா என்று பார்க்கும்போது ஆம், கைவிட்டார். தற்காலிகமாக, நிரந்தரமாக இல்லை, தற்காலிகமாக கைவிட்டிருப்பார். அவர் அடக்கம் பண்ணப்பட்டவராகவே இருந்திருப்பார். அந்த கல்லறை இன்று காலியாக இருக்கிறார். தற்காலிகமாக கைவிட்டு 3ஆம் நாள் நிச்சயமாக உயிரோடு எழுப்பினார். அதை நாம் பார்க்கிறோம். இதில் எதற்காக தேவன் ஒளியாக இருக்கிறார். அவர்கள் எவ்வளவு வேணும் இருள் இல்லை. 1 யோவான் 1:5 இருள் சூழ்ந்த அந்த நேரத்தில் நான் சொன்னமாக தன் குமாரனை ஆண்ட பிதாவாகிய தேவன் தற்காலிகமாக அவரை கைவிட நேர்ந்தது. அதனால்தான் ஏன் என்னை கைவிட்டீர் என்றுதான் உறுதியாக சொல்லுகிற வார்த்தையாக இருக்கிறது. கைவிட்டு விட்டார் என்பது அதில் அடங்கியிருக்கிறது. ஆகவே பிதாவாகிய தேவன் அவர் சித்தத்தின்படி இந்த உலகத்துக்கு மனித அவதாரம் எடுக்க செய்து மனிதனுக்கு நல்வாழ்க்கையை போதித்து ரட்சிக்கப்படுவதற்கான வழியை போதனைகளையும் போதித்து எல்லாவற்றுக்கும் மேலான தன்னுடைய ஜீவனையும் கொடுத்து மீட்பை உண்டுமணி கொடுத்த குமாரன் இப்பொழுது பிதாவின் திட்டத்தின்படி சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது சொன்ன வார்த்தை நம்மையும் கலந்திருக்கிறது. அநேகருடைய கண்ணீரை துடைத்தவர், அநேகருடைய வேதனையை துடைத்தவர், நாயின் ஒரு விதையை உயிரோடு எழுக்க அந்த பெண்ணினுடைய கவலையை போக்கினார். யவூரினுடைய மரியாதையுடைய சகோதரர் லாசர் உயிரோடைய கண்ணீரை துடைத்தவர் என்று நாம் கேட்கும் போதே நம்முடைய இதே பதவிக்கு நடக்கும் கண்ணீர் விடக்கூடிய அளவுக்கு சொல்லுகின்ற வார்த்தை என் தேவனே ஏன் மனுஷீகமாக அதிகமாக மேற்கொண்டு மனுஷீக பெருமாக சொன்ன வார்த்தை மனிதனானா விசுவாசத்துமான பேசப்படுவா. ஆகவே மனிதனாகவே அவர் வாழ்ந்தார், தேவகுமாரனாகவும் வாழ்ந்தார், மனுஷகுமாரனாகவும் வாழ்ந்தார், தேவகுமாரனாகவும் வாழ்ந்தார். ஆக சொல்ற சன் ஆஃப் மேன் became son of God in order to make us children of God. அதாவது தேவனுடைய குமாரன் நம்ம எல்லாம் தேவனுடைய பிள்ளைகளாக மாறும்படி அவர் மனிதனாக மாறினார். மனுஷகுமார் தேவகுமாரன் மனுஷகுமாரனாக மாறி மனுஷர்களை எல்லாம் தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றினார் என்று ஒருவர் குறிப்பிடுவார். அடுத்து நாம் பார்க்க முடியினால் பாவம் அறியாத அவரை நமக்காக பாவம் மாற்றினார். 2 கொரிந்தியர் 5:21. அவர் எந்த பாவம் செய்யவில்லை, ஆனால் பாவத்தை அவருடைய பிதா தன்னை சித்தும்படி பாவத்தை சுமத்தினார், நமக்காக பாவம் மாற்றினார். அதை பவுல் 2 கொரிந்தியர் 5:21 குறிப்பிடுகிறார். அதோடு மாத்திரமல்ல, இந்த வார்த்தை சொல்வதன் மூலமாக அவர் நம்முடைய பாவத்தை சுமந்திருக்கிறார். அவர் தாமே சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். 1 பேதுரு 2:24 பார்த்தார்.
பாவத்தின் சம்பளம் மரணம் என்று நாம் பாவம் என்றால் என்ன? பாவம் என்றால் என்ன? பாவம் என்ற வார்த்தைக்கு தெரியும். பாவம் என்று சொன்னால் எதை குறிப்பிடுகிறது சொல்லுங்க பார்க்கலாம். பாவம் என்றால் பாவத்துக்கு உதாரணம் சொல்லுங்க பார்க்கலாம். எது பாவம்? ஆண்டவர் பற்றி சொல்லுங்க, ஒரு பாவம் சொல்லுங்க, பெண்கள் ஒரு பாவம் சொல்லுங்க பார்க்கலாம். எது பாவம்? பாவமே செய்ய பாவம் என்றால் என்ன? ஏதாவது ஒரு பாவத்தை சொல்லுங்க பார்க்கலாம். தெரியும், பாவம் தெரியும். வாலிபர்கள் பாவம் என்று எதை சொல்லுகிறேன்? அது பொதுவானதா இருக்கு, பாராட்டுகிறேன். அது குறிப்பா பின்பாட்டா சொல்லுங்க. பாவம் பாவம் அது ரொம்ப தியாலஜியா பேசுறீங்க, இறையிலா பேசுறீங்க. பிராக்டிக்கலா சொல்லுங்க. பாவம் எல்லாம் இறையிலா வசனத்துக்கு வெளியே பேசுறீங்க. பிராக்டிக்கலா சொல்லுங்க. பொய் சொல்றது பாவம், லஞ்சம் பேசுறது, லஞ்சம் வாங்குறது பாவம், கெட்ட வார்த்தை பேசுறது பாவம், பொறாமை கொடுவது பாவம், எல்லாமே பெருமையும் பாவம், கோபமே பாவம். இத்தனை பாவங்கள் இருக்கும்போது ஒரு பாவத்தை கூட சொல்லாமல் மௌனமாக உட்கார்ந்து உங்களுடைய ரகசியம் என்ன எனக்கு புரியவில்லை. பாவம் இதை விளக்கமா சொல்கிறேன், சுருக்கமா சொல்கிறேன். அதாவது ஆண்டவர் சொன்னதை செய்யாமல் இருப்பது பாவம், ஆண்டவர் சொன்னதை செய்யாமல் இருப்பது பாவம், ஆண்டவர் சொல்லாததை செய்வது பாவம். பசியா இருக்கும், புரிஞ்சுதான். ஆண்டவர் சொன்ன கற்பனைகளை கீழ்ப்படியாமல் இருப்பது பாவம், ஆண்டவர் சொன்னாது பொய் பேசாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, அதை மீறி கொலை செய்தாலும் விபச்சாரம் செய்தாலும் அது பாவம். ஆண்டவர் செய்கின்றதை செய்கின்ற சொன்னதை செய்யாமல் இருப்பது பாவம், ஆண்டவர் செய்யாதே என்று சொன்னதை செய்வது பாவம். புரிந்தாலும் சற்று கடினம் தான், 1.5 மணியாக இதை புரிஞ்சுக்கல. இரண்டாவது விளக்கம் என்னென்றால், அதுவே பாவத்துக்கு போனால் லிஸ்ட் நிறைய இருக்கு. மாசு கிரிகள் வெளியரங்கமாக இருக்கின்றன, விபச்சாரம் பேசுதல், கதவு பேசுதல், நிறைய இருக்கு. நிறைய பாவத்தை லட்சணா சொல்லிட்டு போகலாம். ஆனால் சுருக்கமாக சொல்ல போகணும். நாளைக்கு நான் சொன்னேன், ஆண்டவர் சொன்னதை செய்யாமல் இருந்தால் பாவம், ஆண்டவர் சொன்னதை செய்தால் பாவம். இன்னொரு காரியம், சரீரத்தை கரைப்படுத்துகிற எந்த செயலும் பாவம். உன்னுடைய சரீரத்தை கரைப்படுத்துகிற எந்த செயலும் பாவம். உன் மனதை கரைப்படுத்துகிற எந்த எண்ணமும் பாவம், செயலும் பாவம். சரீரத்தை கரைப்படுத்துகிறது என்ன? பல்வேறு புகைப்பிடிப்பு, மதுபானம் வருவது, மீதியாக அலங்கரித்துக் கொள்வது, அனைத்து காரியங்கள். வாட் எவர் டிஃபைன் யுவர் பாடி இஸ் சின், வாட் எவர் டிஃபைன் யுவர் மைண்ட் இஸ் சின். ஆகவே உங்கள் சரீரத்தை எது கரைப்படுது அது பாவம், உங்கள் எண்ணத்தை உங்கள் மனதை எது கரைப்படுதோ அது பாவம். இந்த ரெண்டு நேர்க்கக்கூடியனா தினந்தோறும் குழந்தை செய்வீர்களா நல்லது. ஆகவே ஆண்டவர் சொன்னதை செய்யாமல் இருக்கிறேனா, ஆண்டவர் சொல்லாததை நான் செய்கிறேனா, என் இருதயத்தை ஏதாவது கரைப்படுத்துகிறதா, அல்லது என்னுடைய சரீரத்தை கரைப்படுத்தும் ஏதாவது நான் செய்து கொண்டிருக்கிறேன் என்று சிந்தித்து பாருங்கள். தினந்தோறும் படுக்கையை பேசும்போது அவரோடு பேசிக்கொண்டிருந்தேன். இந்த நேரத்தில் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டியதாக சிந்தித்து பார்க்க ஒவ்வொரு நாளும் இந்த நேரத்தில் நான் சொல்கிறேன். நாம் ஒரு பயங்கரமான காலகட்டத்தில் பேசுகிறேன். இது தேவனுடைய விரல் என்று சார்பும் மந்திரிகள் மந்திரவாதிகள் சொன்னார்கள். எப்பொழுது சொன்னார்கள் என்று வேதத்திற்கு தான் தெரியும். இப்பொழுதும் கூட நமக்கு ஒரு தேவனுடைய விரல் இருக்கும் என்றுதான் நினைக்கிறோம். என்னது தேவனுடைய விரல் என்று எதை சொல்லலாம்? நினைக்கிறேன். உலகமெங்கும் பாதித்துக் கொண்டிருக்கிற, லட்சக்கணக்கில் மறைத்துக் கொண்டிருக்கிற கொரோனா வியப்பை நாம் தேவனுடைய விரல் தான் சொல்லுவோம். இன்னும் அதுக்கு சரியான மருந்து கண்டுபிடிக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஒரு வேக்சின் கண்டுபிடித்து வேக்சின் போட்டு. ஆகவே நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், ஒரு ஆலோசனை என்னவென்றால், இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது 91ஆம் சங்கீதத்தை தூங்கும்போது தினந்தோறும் படித்து தூங்க. அதில் உங்களுக்கு அநேக வாக்குறுதிகள் இருக்கின்றன. வாதை பகையிலே பறக்கும் அம்புக்கும் இருளை நடமாடும் விளையாடுக்கும். அந்த வசனத்தை படிக்கணும். 94 தினந்தோறும் 91ஆம் சங்கீதத்தை படிக்கணும் தான் தோன்றுகிறது.
கொரோனா வந்து அதுக்கு முன்னாடி படிப்பேன். பட் இருந்தாலும் இந்திய காலகட்டத்திலே கிறிஸ்தவர்களாக எனக்கு இயேசுனுடைய பிள்ளைகளாக எனக்கு வாக்குத்தத்தமாக கொடுக்கப்பட்ட ஒரு வசனம் 91 சங்கீதம். அது ப்ராமிசிங் சங்கீதம் சொல்லுவார், வாக்குத்தத்தத்தின் சங்கீதம். அதை படிக்கணும். இன்னொரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். அதாவது இப்போது அரசாங்கம் அதில் முயற்சிகள் மேற்கொண்டு அரசாங்கம் நாம் கடைபிடித்திருக்கிறோம். தடுப்பூசி போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நோய் தடுப்பதற்கான பல்வேறு விதமான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறார். முகக்கவசம் அணிந்து கொள்ள வேண்டும். முகக்கவசத்தை நீங்கள் அணிந்து கொள்ள. இந்த நாளிலே கரெக்டாக நான் பார்த்தேன், கருப்பு மாஸ்க் போட்டு ரொம்ப சந்தோஷம். அன்னைக்கு கருப்பு மாஸ்க் போட்டுருக்காங்க. நானும் கூட கருப்பு தான் போட்டுருக்கோம். என்னுடைய மகளுக்கு கூட கருப்பு மாஸ்க் போட்டு தான் பார்த்தேன். எஸ், இந்த ஆலயத்தை ஆதரிக்கக்கூடிய கூட கருப்பு தான் கருப்பு துணியும் வாங்கிடுவோம். சரி, வெள்ளிக்கிழமை அதை குட் ஃப்ரைடே அன்னைக்கு போடுறது இந்த சீசனல் கலர். ஓகே, சாரி. ஆகவே இந்த நேரத்தில் நமது முயற்சிகளை மேற்கொள்ளும். என்னதான் சோசியல் டிஸ்டன்ஸ், மனித இடைவெளி விட்டாலும், முகக்கவசம் அணிந்தாலும், கைகளை நன்கு கழுவினாலும் யாருடைய கிருபை அவசியம்? சத்தமும் சொல்லுங்க. ஆண்டவருடைய கிருபை அவசியம். கர்த்தர் நகரத்தை காவலாகி காவலாளர் விழிப்பு. அதுக்காக நான் தவறு சொல்லவில்லை. அரசாங்கம் மேற்கொள்ளும் கட்டளைக்கு நான் கீழ்ப்படிய வேண்டும். அவர் என்ன சொல்கிறார் அது வேக்சின் போடுறீங்க, சோசியல் டிஸ்டன்ஸ், மனித இடைவெளி கடைபிடியுங்கள், முகக்கவசம் அணியுங்கள், கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதை கடமை. எல்லா தேசமும் பிரேசில் தேசம் தான் உலகத்தில் அதிகமான லட்சக்கணக்கான மக்கள் இருக்கு. அடுத்தது அமெரிக்க தேசம், மூன்றாவது நம்முடைய தேசமாக அவங்களுக்கு இங்கிலாந்து, ஜெர்மன், ஸ்பெயின் எல்லா நாடுகளும். ஆனால் நான் உங்களுக்கு சொல்வது, ஒரு நாட்டினுடைய சேவை எதிரே இருக்குது. ஒரு நாட்டினுடைய மக்கள் மகிழ்ச்சியோடு சமாதானத்தோடு வாழ வேண்டும். அவர் என்ன செய்ய வேண்டும்? முகக்கவசம் அணிய வேண்டும், உண்மைதான். வேக்சின் போட வேண்டும், உண்மைதான். மனித இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும், உண்மைதான். எல்லாத்துக்குமே 2 நாளாக வசனம். என் நாமம் தனிப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி தங்கள் கொள்ளாத திரும்பினார், பரலோகத்திற்கு நான் கேட்டு அவர் பாவத்தை மன்னித்து அவர் தேசத்திற்கு சேமத்தை கொடுத்தேன். ஒரு நாட்டினுடைய சேமம், சுகாதாரம் அல்லது ஆரோக்கியம், மனிதர்கள் கடவுளை தேடும் மூலமாக என்பதை மனதில் கொண்டு நான் சொல்லுவோம். ஆகவே இந்த பாவம் என்பது இருளோடு ஒப்பிடப்படுகிறது. இருள், பாவம் என்றால் இருள் தான். ஆகவே அந்த இருள் சூழ்ந்த நேரம், பாவம் நம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை முற்றிலும் மூடின நேரம், அந்த காட்சியை காண முடியாமல் பிதா தன் முகத்தை பிரித்துக் கொண்டதினால்தான் அந்த நேரத்தில் மனுஷீக உணர்வுகள், மனுஷீக பண்புகள் இயேசுவிடத்திலே மனுஷகுமாரனாக இருந்தார். தேவகுமாரனாக மனுஷகுமாரனாக இருந்ததுனாலே மனுஷனுக்கு கொடுத்த இயற்கையான வேதனை நிமித்தமாக மனிதன் இயற்கையாகவே துன்பத்தின் மத்தியிலே கதறக்கூடிய வார்த்தையாக, கடவுளே நீர் எங்கே போயிட்டீர், கடவுளே எனக்கு எந்த கஷ்டம் என்று மக்கள் குடும்பங்களை போல, ஒரு சாதாரண மனிதனை போல, ஒரு மனிதனை போல ஆண்டவர் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டேன் என்று கூறுகிறார். ஆனால் தற்காலிகமாக அவரை கைவிட்டார்கள். இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், அனாதை சிநேகித்தால் உன்னை சேர்த்துக் கொண்டேன். பைபிள் நீங்கள் தான் படிக்கணும், பைபிள் சொல்ல மாட்டேங்கிறீங்க. வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானிக்கிறேன். இரவும் பகலும் தியானிக்கிறீங்களா? கர்த்தருடைய வசனத்தை தியானியுங்கள், சிந்தித்து பாருங்கள். அதாவது நான் அடிக்கடி சொல்கிறேன், கிறிஸ்தவர்களாய் நாம் வேதத்தை படிக்கக்கூடாது. என்ன போராம பார்க்குறீங்க? வேதத்தை படிக்கக்கூடாது. ஏன்? தியானம் அதுதான் முக்கியம். வேதத்தை படிக்கலையானா ஏதோ நாவல் புத்தகத்தை படிக்கிறது போடலாம். நான் கர்த்தருடைய வேதத்தை இரண்டும் புகழ்ந்ததை தியானிக்கிற மனுஷன் பாக்கியலாம். ஆக வேதத்தை நீங்கள் தியானிக்க வேண்டும், படிக்க. அதனாலே உங்கள் வேதத்தை வாசிக்க போகிறேன். அதை தியானிக்க எனக்கு கிருபை செய்யும் என்று ஜெபித்து விட்டு வேதத்தை வாசிக்கும். வாசிப்பதற்கும் தியானிப்பதற்கும் என்ன வித்தியாசம்? சொல்லி முடிக்கிறது. இஸ்ரவேலை காக்கிறவர்
நிறைய பேர் உறங்கிட்டு இருக்கேன். நான் சில தூங்குறதும் இல்லை, நான் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. உறங்கினாலும் தூங்கலாம், தூக்கினாலும் தூக்கலாம். அதை யுக்தி நீங்கள் சிந்திப்பீர்களானால் அது தியானமாக மாறுகிறது. உங்களது கோடும் உங்களது கடியும் என்னை புகழ் என்றாலே கடி என்றாலே அதை கொண்டு சிந்திப்பீர்களானால் அது தியானமாக மாறுகிறது. ஓகே, கடைசியாக சொல்ல முடியுது. நாம் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவர் இயேசு துன்புறுத்தப்பட்டார். பாடு நன்மை செய்கிறவராக சுற்றித்திருந்து கூட அவர் பாடுகளை அனுபவித்தார். இப்பொழுது தேவனால் துன்புறுத்தப்படுகிறார் தற்காலிகமாக என்பதை மனதில் வைத்துக்கொள்ளும். இயேசு இருளில் பிரவேசித்து நமக்கு ஒளியை தந்தார். அந்தகாரம் சூழ்ந்தது, ஆனால் உலகத்துக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்கும். அந்தகாரம் சூழ்ந்தது, உலகத்துக்கு ஒரு ஒளி கிடைக்கும். அவர் அந்த காலத்தில் பிரவேசித்தன் மூலமாக ஜீவ ஒளியை நாம் கற்றோம். அவர் சபிக்கப்பட்டு நமக்கு ஆசீர்வாதம் இருந்தார். அவர் சபிக்கப்பட்டால், ஆனால் நாமும் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். மனுக்குலத்தை மீட்க மனுஷகுமாரனை பிதாவாகி தேவன் பாடுகளுக்கு கொடுத்தார். என் தேவனை ஏன் என்னை கைவிட்டார்? நான் மீண்டுமாக எழுதுகின்ற பாமாலையிலே 119வது பாடலை பாடவும். நாகமாயிருக்கின்ற தலைப்பிலே இந்த அருளலை ஆற்றப்படும்.